மகர ராசி நேயர்களுக்கு சர்ப்ப பெயர்ச்சி அப்படின்னு வரும்போது முற்றிலும் அனுகூலம்தான். இந்த சர்ப்ப பெயர்ச்சினால் தோஷம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நான் ஏற்றுக்கிறதா இல்லை. தோஷமே இல்லை, தோஷம் அடியோடு போயிடுது. அது எப்படி? குருனுடைய பார்வை இருந்தால் தோஷம் போயிடும். அப்படி பார்க்கும்போது சனியும் கூட இருக்கார், தோஷம் அடியோடு போயிடுது. தோஷத்துக்கு காரணம்னா கர்மத்தில் பண்ணும்போது செயல்பட முடியாத போடக்கூடிய எத்தனை விஷயங்கள்லாம் தடுத்து போச்சு, நின்று போச்சோ, வேறு ஏதாவது வழியில் போச்சோ, ஏதோ பாதிப்பு வந்தோ நின்று போனால் அதோட போச்சுன்னு அர்த்தம் இல்லை, மறுபடியும் பண்ணணும். இதெல்லாம் அந்த தோஷங்கள் நிறைய இருக்குது. நம்ம பாரம்பரிய தர்மத்தை விட்டாலே தோஷம்தான். முடிஞ்ச அளவுக்கு என்ன உண்டோ பண்ணுன்றான் பகவானை. உனக்கு உண்டான குடும்பத்தில் பாரம்பரியத்தில் நீ கொடுத்தது அது பிரகாரம் என்ன உண்டோ தொடர்ந்து பண்ணு. ஏற்க முடியுதோ நிறுத்தவே கூடாதுன்னு இருக்கும், அதெல்லாம் பண்ணோம். பெரியவங்களுக்கு கடமை என்ன, சின்னவங்களுக்கு வேணும் கடமை என்ன, மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய என்ன, பந்துக்கள் இதெல்லாம் முறைப்படி என்ன உண்டோ குடும்பத்தில் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருங்க, நிறுத்தாதீங்க. நீ ஒத்தனா பூமியில் வந்து பிறக்கலை, உனக்காக தான் அத்தனையும் பிறக்க வச்சுருக்கோம். உனக்கு செய்ய வேண்டியது என்னவோ அதை கரெக்டாக பண்ணிவிடுறோம். இது முக்கியம். இது பண்ணும்போது சமயத்தில் விஷயங்கள்லாம் நம்ம கோட்டை விட்டுருவோம். நம்ம இவ்வளோ சுலபமாக பண்ண மாட்டோம். அது தெரிஞ்ச விஷயம் தானே. கட்டுக்கதை வேசி அப்படின்னு விடுவான். அதெல்லாம் கூட அது பண்ணி செயல்படுத்தி நல்லபடியாக பண்ணணும். அதனால் இந்த சம்பந்தப்பட்ட இந்த மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனைக்கு இல்லாமல் அமைப்பு வரணும் இல்லையா? இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்தே இருந்துருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த எண்ணெய் அடியோடு போய்டும். சொத்து பத்து பணம் வந்து என்னென்ன வருதோ உங்களுக்கு வாங்க தெரியாது இல்லை. ஏன் வாங்கலை? இப்போ அது தோஷத்தை போக்கி அவார்டாக ரிவார்டாக கொடுக்குறாரு. இதுதான் பெரிய அனுகூலம். சர்ப்ப தோஷமே இல்லை, சர்ப்ப யோகம். 2ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்க சனீஸ்வரர் உட்கார்ந்து பாம்போடு உட்காந்து போட்டா போட்டி போட்டுட்டு 11 மாதம் கழிச்சு தான் போகிறார். உங்களுக்கு 11 மாதத்துக்குள்ளே எல்லாம் நிறைஞ்சிடும்.